புரியாது, இந்த வயதில் அது புரியாது. ஆனால் புரிந்தவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். எனி காஸ்ட், படிப்பை மட்டும் கோட்டை விட்டுறாத, என்ன வேணாலும் பண்ணிக்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, அந்த +2 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், 10th இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், லவ் மேட்டர்லாம் மாட்டிக்காத. அதனால தான் 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வேணான்னு சொன்னது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்கிறேன். பாய்ஸ், ஆர் யூ வித் மீ? ஆர் யூ வித் மீ? புரியுதா நான் சொல்றது? நீ சொல்லாத, புரியுதா? நல்லதுக்காக சொல்கிறேன், முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோ. என்ன தெரியுமா, இந்த வயசில் முடிவு பண்ணாத. இந்த வயசில் சில விஷயங்கள் தோணும், முடிவு பண்ணாத. காலம் ஒன்று கனியும். இன்னொரு 10 வருஷம் இருக்கு உனக்கு. 10 வருஷம் வெயிட் பண்ணு. ஒரு சனியை வரும் வாழ்க்கையில், வந்தா போவாது. உனக்கு ப்ரூஃப் வேணுமா? ப்ரூஃப் வேணுமா? நானே இருக்கிறேன். கூடத்தான் வாழணும், சாவுற வரைக்கும் போக மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 வருஷத்தில் வந்து சேரப்போகுது இல்லை, இப்போவே ஏன் தேடி அலையிற? நல்லபடியாக படி, ஸ்மார்ட்டாக இரு, வாழ்க்கையில் பெற்றோர்களுடைய பேச்சை கேளு, ஆசிரியர்கள் பேச்சை கேளு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த லவ் மேட்டர்லாம் மாட்டிக்காதன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன். யோயோயோயோயோயோ அப்பா, எப்பா பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், எது செய்கிறேன், என்ன சாப்பிட்டேன், எங்கே போனேன், எங்கே வந்த, ஒரு செல்ஃபி அனுப்பு, ஏன் போனேன் எடுக்கலை, நீ ஆன்லைனில் இருந்து நான் பார்த்தேனே இன்ஸ்டாகிராமில், நீ எதுக்கு அங்கே ஒரு மெசேஜை போட்டேன், அது யார் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, நைட்டெல்லாம் நீ தூங்கவே இல்லை, எனக்கு தெரியும், நான் எப்படி உன்னை நம்புறது, நீ எப்படி எனக்கு வந்து வாய்ச்ச, நான் என்ன சானிய. இதுக்காக நம்ம வாழ்க்கை சின்ன வயசு 15, 16, 17, 18 வயசுல இருக்கிறீங்க. வாழ்க்கையில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் என்கின்ற எல்லைக்குள் போய் பொருளாதாரத்தில் பெரியவர்களாகி இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் இந்த குடும்பத்தை